சரி, திருக்குறள் வந்து ரெசிட்டேஷன்னா பாராயணம்னா என்னன்னா பார்க்காம அப்படியே சொல்றது. ஒரு திருக்குறளுக்கு எவ்வளோ கொடுக்க போறான்னு தெரியும், $1. ஆனால் அந்த திருக்குறளை கரெக்டாக சொன்னால்தான் $1. ஒரு வார்த்தையை இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி சொன்னாலும் கிடையாது. புரியுதா? அதனால் ஒன்று சொன்னாலும் சரியாக சொல்லணும், தப்பில்லாமல் சொல்லணும். நீங்கள் மழலையில் சொன்னீங்க, உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. வார்த்தைகளை சரியாக சொல்கிறீங்களா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்கள் குழந்தைங்க ஒரு குறள் சொல்கிறாங்களா 100 குறள் சொல்கிறாங்களா இன்னைக்குன்றது வந்து முக்கியமே கிடையாது. சரியா? அவங்க ஒரே ஒரு திருக்குறள் இன்னைக்கு சொல்லிட்டு 30 வருஷம் கழித்து அந்த ஒரு திருக்குறள் வந்து அவங்க மனசில் வந்தது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதை வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது அப்படின்னா அவங்க தான் நிஜமாக இன்னைக்கு போட்டியில் வெற்றி பெற்றவங்க. உங்கள் குழந்தை 30 திருக்குறள் சொல்லிட்டு 10 வருஷம் கழித்து எல்லாத்தையும் மறந்துடுச்சு, அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னா அது வந்து வின்னிங் கிடையாது. இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிறது வந்து அவங்களுக்கு வாழ்க்கை பாடத்துக்கு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு நாம் திருக்குறளை ஆரம்பிக்கிறோம். சரியா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இந்த காலத்தினால் செய்த நன்றின்றது நிறைய பேர் பேரண்ட்ஸ் போது உதவின்னு சொல்லிடுவாங்க. திருவள்ளுவர் வந்து உதவின்னு சொல்லலை, நன்றின்னு சொல்லி. அதனால உங்க குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற யாராவது ஒரு சின்ன உதவி செய்யறாங்க, அப்ப வந்து அது எந்த டைம்ல செஞ்சாங்க, அப்பா இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்களே, அன்னைக்கு நம்ம படிச்சோமே காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு அந்த நன்றியை நினைச்சாங்கன்னா அவங்க தான் இன்னைய போட்டியில நிஜமாவே வெற்றி பெற்றவங்க. இன்னைக்கு அவங்க வாங்குற பணமோ மேடையில வாங்குற ட்ரோஃபியோ முக்கியம் இல்லை, வாழ்க்கை பாடத்துல ஜெயிக்கிறாங்களா? குழந்தைங்களா இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது சொல்லு. We have to remember what திருக்குறள்s we say, and they're the true winners if they remember it. When? After, like, for the whole life. For the whole life. Very good. Whatever you have learned starting today from the Tirukkural, and you keep the lesson forever in your mind, you are the true winner. Okay? Very good. Agara. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதே நாவினால் சுட்டுவது. யாகாவர் யாகாவனாயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்ப சொல்லிலக்கப்பட்டு. சரி, இதுல எதுக்காவது அர்த்தம் சொல்றியா ரஜா? எதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியும்? அகர முதல எழுத்தெல்லாம் தெரியுமா? தீயினால் சுட்ட புண் தெரியுமா? யாகாவராயினும் எது உனக்கு தெரியும்? எது தெரியும்? அகர முதல எழுத்தெல்லாம் அர்த்தம் சொல்லுங்க. தெரியாட்டி பரவாயில்லை. சொல்லு, அகர முதல மீனிங் சொல்லு. எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லு. எங்க லாங்குவேஜ்ல ஏத ஃபர்ஸ்ட் ஆதி மாதிரி த காது ஃபர்ஸ்ட் லாட்டு. சரிடா கண்ணே. சரி, வெரி குட், ஆசம் ஜாப். ஓ பின்னாடி ரெண்டு இருக்கா? ஓ கற்க கக்க கட்டது அதற்கு தக. வெரி குட். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அம்முதியர் உயர் பிறர்க்கு. சாரிடா கண்ணே. வெரி குட், சரி. ஆசம் ஜாப். கிஷா இங்க வா.